வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். எப்படியோ அவன் அந்த மொபைலை வாங்கிட்டான். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? somehow he bought that mobile. எப்படியோ அவங்க இங்கே வந்துட்டாங்க. somehow they came here. நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுடைய பாஸ் சொல்கிறாரு, எப்படியோ எப்படி ஆனாலும் சரி தான், எதுவும் ஆனாலும் நீ 6 மணிக்குள்ளார இந்த வேலையை முடிச்சே ஆகணும். அதை எப்படி சொல்லலாம்? எனிஹவ் யூ ஷுட் டூ திஸ் ஒர்க் பை 6 PM. உங்கள் வீட்டில் வெளில போயிருக்காங்க, வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ எங்கேயோ போயிருக்காங்க. அப்போ உங்கள் நெய்பர் கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்தாங்க அங்கேருந்து அப்படின்னு. அந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? வாட் டிட் ஹீ பை ஃபார் யூ ஃப்ரம் தேர்? வாட் டிட் ஹீ பை ஃபார் யூ ஃப்ரம் தேர் அப்படின்னு கேட்கலாம். ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கோம், அந்த டெஸ்ட்டில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்க, திருப்பியும் அதை மறுபடியும் எழுதணும். யூ வில் மேக் சம் மிஸ்டேக்ஸ் இன் த டெஸ்ட், ஸோ யூ வில் ரைட் அகெயின். சின்ன பசங்க வீட்டில் அடம் பிடிக்கிறாங்க, என்னை பார்க்குக்கு கூப்பிட்டுட்டு போகணும், என்னை தேட்டருக்கு கூப்பிட்டு போகணும், பீச்சுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு. அப்போ வீட்டில் சொல்கிறோம், நீ முதல்ல ஸ்கூலுக்கு போ, அதுக்கப்புறமா நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன். You should go to school first. Thereafter, I will take you to the park. You should go to school first. Thereafter, I will take you to the park. அந்த பன்றி குழிக்குள்ளார அதாவே விழுந்துருச்சு. The pig fell down into the pit itself. இப்போது ஸ்கூலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது 9:30க்குள்ளார கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, the question paper will be issued by 9:30 AM. the question paper will be issued by 9:30 AM. என்ன மீனிங் அப்படின்னா, 9:30 மணிக்குள்ளார கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். இந்த வாரத்துக்குள்ளார நீ இந்த வேலையை முடிச்சாகணும். You have to complete this work by this week. இப்போ நம்ம ஒரு ஷோக்கு போயிருக்கோம், அந்த ஷோ இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னா, the show has not started yet. அந்த ஷோ இன்னமும் ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம். வீட்டில் யாரும் இல்லை, nobody was there in the house. நான் இன்னும் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. I didn't even have my breakfast yet. இதே மாதிரி ஃப்யூச்சரில் நடக்காதபடி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? லெட் திஸ் நாட் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எப்படி சொல்லலாம்? டேக் த ரைட் டெசிஷன் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சிக்கனமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப செலவு பண்ணாத, சிக்கனமாக இரு, அதை எப்படி சொல்லலாம்? ஸ்பெண்ட் எக்கனாமிக்கலி அப்படின்னு சொல்லலாம். அவர் படுத்த படுக்கையில் இருக்காரு அப்படி சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? He is in bedridden அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறத செய், do what I say. இப்போ நம்ம எங்கேயோ வெளில போகிறோம், அப்போது அந்த ரோடு நமக்கு அட்ரஸ் கரெக்டாக தெரியல. அப்போ கேட்குறோம், இந்த ரோடு எங்கே போகுது அப்படி கேட்போம் இல்லையா, அதை நம்ம எப்படி கேட்கலாம்? Where does this road lead to அப்படின்னு கேட்கலாம். Where does this road lead to அப்படின்னு கேட்கலாம். ஒரு நிமிஷம் என்னுடைய மொபைலை பிடியேன். Just hold my mobile for a minute. நீ இன்னும் முடிச்சிட்டா இருக்க, இல்லை இன்னும் விழித்து கொண்டு இருக்கிறாயா? ஆர் யூ ஸ்டில் அவேக்? உங்கள் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க, என்னப்பா உன் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவ் ஆர் யூ கெட்டிங் ஆன் வித் யுவர் பிஸ்னஸ்? ஹவ் ஆர் யூ கெட்டிங் ஆன் வித் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்கலாம். நான் இன்னும் காலம்புரை எழுந்திருக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது அப்படி சொல்லுவோம்ல, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் அன் ஏர்லி ரைசர். ஐ எம் நாட் அன் ஏர்லி ரைசர் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இப்போ இங்கிலீஷ் பேசுகிறத பழக்கமாக்கிக்கிட்டோம். We are used to speaking English. We are used to speaking English. I used to play the flute. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃப்ளூட் புல்லாங்குழல் இல்லையா, நான் முன்னாடிலாம் ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். பட் நாட் நவ், இப்போ இல்லை. ஐ எம் யூஸ்ட் டு பிளேயிங் த ஃப்ளூட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நான் ஃப்ளூட் வாசிக்கிறத பழக்கமாக்கிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஐ யூஸ்டுக்கும் ஐ எம் யூஸ்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அது டீட்டெயில்டாகவே நம்ம சேனலில் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். யாருக்காவது டவுட் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அவன் வந்திருந்தான்னா அவள் போயிருப்பா. இஃப் ஹி ஹேட் கம் ஷி வுட் ஹாவ் கான். ஈவினிங் வரைக்கும் யாருமே வரல. நோபடி கேம் டில் ஈவினிங். நேற்று நைட்டு அவளுக்கு உடம்பு முடியாமல் இருந்ததா? வாஸ் ஷி இல் லாஸ்ட் நைட்? நேற்று நைட்டு நீ பார்ட்டியில் இருந்தியா? வேர் யூ அட் த பார்ட்டி லாஸ்ட் நைட்? நேற்று நைட் அவன் பார்ட்டியில் இருந்தானா?
Was he at the party last night? அவன் வந்து அப்படியே கோபத்தில் வந்து பல்ல வந்து அப்படியே நரன்னு கடிச்சான். He gnashed his teeth in anger. Children hurled the stones at dogs. குழந்தைங்க வந்து நாய் மேலே வந்து கல்லை வந்து தூக்கி வீசி எறிஞ்சாங்க. அவன் என்ன சொல்கிறான்? What does she say? எத்தனை தடவை நான் உனக்கு சொல்கிறது? How many times did I tell you? உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் இன்னும் போகவே இல்லை. உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, எவ்வளோ நாள் நான் வந்து உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு லாங் டு ஐ வெயிட் ஃபார் யூ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு 30 minutes வெயிட் பண்ண, நான் ரொம்ப குயிக்காக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் வெயிட் ஃபார் 30 minutes, ஐல் கம் குயிக்லி. ஒவ்வொரு பூக்களுக்குமே வந்து அதுக்கான அழகு வந்து இருக்க தான் செய்யுது. அதே மாதிரியே ஒவ்வொரு குழந்தைங்கிட்டையும் அதற்கான தனித்துவம் வந்து இருக்க தான் செய்யுது. இது உண்மை தானே? ஈச் ஃப்ளவர் ஹேஸ் இட்ஸ் ஓன் பியூட்டி. லைக் எவ்வரி சைல்டு ஹேஸ் இட்ஸ் யூனிக் டேலண்ட்ஸ். ஒரு ப்ராவர்ப் ஒன்று, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? லிட்டில் ட்ராப்ஸ் மேக் ஃப்ளட்ஸ். உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் கூப்பிடுறீங்க, உங்கள் நெய்பரோ இல்லை கால் பண்ணியோ இல்லை பக்கத்துலேயோ நீங்கள் கூப்பிடுறீங்க. அவங்க அப்புறம் வந்து கேட்குறாங்க, நீ ஏன் என்னை கூப்பிட்ட? ஒய் ஹாவ் யூ கால்ட் மீ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்னை கூப்பிட்ட அப்படின்னு. நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறீங்க, இல்லை எனக்கு வந்து உன்னை பார்க்கணும் போல் இருந்தது, அதனால தான் கூப்பிட்டேன். ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் யூ, தட்ஸ் ஒய் ஐ கால்ட் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபைனல் சென்டென்ஸ், அவன் விதிகளை மீறுகிறான். He violates the rules. That's it. I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button. See you on Monday.